விஜய் ரெண்டாவது முறையா சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு. சிபிஐ கேட்டு வாங்கிட்டு போனதே டெல்லிக்கு அவர் தான். பிஜேபிக்கு விஜய் போகணுங்கிறதுனால தான் கேஸே சிபிஐக்கு பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப பிரஷர் கொடுத்து தூக்குறான்னு சொன்னாங்க. ஜனநாயகம் ஏண்டா வெளில வரலன்னா பராசக்தி ஏண்டா வந்ததுன்னு கேள்வி. இவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருந்தா எங்கேருந்து கொண்டு போய் இந்த நாடு திருத்தணும்? காங்கிரஸ் இல்லாம இந்த தடவை திமுக ஒண்ணுமே இல்ல, காலி ஆயிருன்னு சொல்றாங்களே, அது களத்துல அப்படி இருக்குதா என்ன? காங்கிரஸ்காரங்களே சிரிக்காம கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். இபிஎஸ் உடைய 5 தேர்தல் அறிக்கைகள் என்ன நினைக்கிறீங்க? நீ 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னவன் 3 கோடு போட்டு, நெத்தில 2 பட்டையை போட்டு, கழுத்துல ஒரு உத்தராஜ கொட்டையை போட்டு, காவி வேட்டி கட்டி விட்டு பிஜேபி சேர்த்து விட்டான். அதிமுக கட்சிக்காரனே எடப்பாடி நம்ப ரெடியா இல்லை. எடப்பாடி மாதிரி எங்களுக்கு கொள்கையே கிடையாது, கூட்டணி தானே, அது கொள்ளடிக்கிறதுக்காக கூட்டணி சேர்றானோ அவங்க ஒரு திருட்டு கம்பெனி. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே திமுகவிலிருந்து திமுக சட்டத்துறை இணை செயலாளர் திரு சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் விஜய் விஷயத்திலிருந்தே பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது முறையா சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறாரு. ஒரு பக்கம் பாஜக அவரை கூட்டணிக்கு இழுக்குதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கிறாங்களே சார், என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் ஆறுதல் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி எடுத்துக்கணும், சிபிஐ கேட்டு வாங்கிட்டு போனதே டெல்லிக்கு அவர் தான். இந்த கேஸில் நாங்கள் கூட இடையில அடிக்கடி சொல்லியிருக்கோம், இந்த கேஸ் சிபிஐக்கு போச்சுன்னா பிஜேபிக்கு விஜய் போயிடுவார்னு சொன்னோம். பிஜேபிக்கு விஜய் போகணுங்கிறதுனால தான் இந்த கேஸே சிபிஐக்கு பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தூக்குறான்னு சொன்னோம். அதுவும் நடந்தது, இதுவும் நடக்க போதோ என்னன்னு தெரியலை எனக்கு, அவ்வளோதான் அதிகபட்சம். பட் இந்த கேஸ் இப்போ டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில் போய் இப்போ இவர் தானே வேணும்னு கேட்டதுனால டெல்லியில் வச்சு ஃபுல்லாக என்கொயரி ஓடுது. பரவலாக வர செய்தி ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கே அதை வச்சு லாக் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ வந்தது. அப்படி பார்த்தா தமிழ்நாடோட முதலமைச்சர், இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடோட முதலமைச்சர் தான் அதுக்கு ஆதரவு தெரிவித்தார். எதுக்கு? ஒரு தமிழ் படத்தோட குறவலையை நெரிக்கக்கூடாது. நான் இது நீங்கள் சிபிஐ கையில் எடுத்த மாதிரியும் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட்டை இடி டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்க மாதிரியும் சென்சார் போர்டையும் நீங்கள் கையில் எடுத்து, அப்போ இனிமேல் என்ன இதெல்லாம் பழி வாங்குற படலமாக மாற்றுறீங்களா? உங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு இது ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஓரெல்லாம் ஆதரவு கொடுத்தாரு. உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டாருன்னு இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குதுன்னு சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியுமா என்ன? இல்லை சொன்னதான் அந்த டிவி கட்சிக்காரன் ஒத்துக்குவானா? அவனுங்க அதெல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க. அவனுங்க அவங்களுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியலை. அந்த பாவம் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அவன் நெசன்னு இன்னமும் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற கலாச்சாரத்தை விட்டு இன்னும் வெளியே வரல. இன்னமும் கட் அவுட் எப்போ வைப்பான்? நான் ஓடி பால் ஊற்றுவேன். அவன் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுதுங்கிறது அவன் படம் எடுத்தவன் எப்படி எடுத்தான், நடித்தவன் எப்படி நடித்தான், எப்படி அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சென்சார் போர்டு, அது நீ கோர்ட் இருக்குது. தமிழ்நாடு உரிமைகள் நிறைய மறுக்கப்படும் போது எவன் குரல் கொடுத்தான்? இங்கே நான் திரும்பி கேட்குறேன், இங்கே என்ன ஆயுத பிரச்சனை நடந்ததா, இல்லை மொழி பிரச்சனை நடந்ததா, மாணவர் பிரச்சனை நடந்ததா, இளைஞரணி பிரச்சனை? ஒன்றுமே கிடையாது. நாங்கள் நீதி போராட்டம் நடத்தினோம், கோர்ட்டுக்கு போனோம், ஆளுநருக்கே முட்டுக்கட்டை போடுற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஆளுநர் அதிகாரத்துக்கே டைம் லிமிட் வாங்கினோம், மசோதாவை பாஸ் பண்ணோம். இன்றைக்கி நாங்கள் நடைமுறை கொண்டு வந்துட்டோம். அப்போ நாங்கள் இவ்வளோ சட்ட போராட்டம் நடத்தி கொண்டுட்டு வரோம். எங்களுக்கே பிரைம் மினிஸ்டர் யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான். அப்படி தான் நாங்களே இங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இது என்ன சென்சார் போர்டு, இவரு பட பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூ, அது ஒழுங்காக 2 கோர்ட்டில் போய் வேலை முடித்தா முடிச்சுட்டு போகுது, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இவனுங்க பராசக்தி படத்தை உருவி கட்ட விட்டு அடிக்கிறான். ஜனநாயகம் ஏண்டா வெளில வரலன்னா பராசக்தி ஏண்டா வந்ததுன்னு கேள்வி கேட்குறான். நான் பராசக்தி அது ஒரு உணர்வுபூர்வமான படமாக, அது தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட நேரத்தில் மொழிக்காக எப்படி தமிழர்கள் உயிரை தியாகம் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான படம். அதை கூட இந்த பைத்தியக்காரன் புரிஞ்சிக்காம இவனுங்களும் தமிழன் தான். இந்த பழுவை போய் அங்கே நின்றுட்டு நஞ்சாங்குஞ்சான் கத்தி பராசக்தி பேனரை கிழிக்கிறதும் பராசக்தி படத்தை கிழிக்கிறதும் இவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் எங்கேருந்து கொண்டு போய் இந்த நாட்டை திருத்துறது? அப்போ இதில் என்ன இருக்குது? இனிமேல் காங்கிரஸ் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதா? இந்த கொஸ்டினே இல்லை. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி பெருசாக பேசுகிறாருல சார். இன்னொரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறாருல,
இந்த முறை நாங்கள் விட மாட்டோம், தொண்டர்கள் கேட்குறாங்க, தொண்டர்களுடைய விருப்பம், நாங்கள் கூட்டணி தான் அப்படின்ட்டு தானே டெல்லிக்கு போகிறாரு போகிறதுக்கு முன்னாடியே. அவங்க 2 பேர் சீட்டை டெல்லி கிழிச்சிருச்சுன்னு எனக்கு தகவல். புரியுதா இல்லையா? ஏன்னா அவங்க 2 பேர் தான் எனக்கு குரல் கொடுத்துருக்காங்க. மாதிரி இருக்கணும், பண்ணணும், போகணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து உட்காரியா கீழே மாணிக் தாகுரன் உட்காரியா கீழேன்ட்டானுங்க. அதனால் பிரவீன் சக்கரவர்த்தி உன் வேலையை அங்கே ஒண்டி காட்டு, கேரளாவில் இங்கே எதுக்கே காட்டுறேன்னு எல்லாத்தையும் படுக்க வச்சுட்டானுங்க. ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லைன்னு தோணுது. இருந்தாலும் இன்டெப்த்து அதை உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட முடியாது. ஆனால் திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் போகுதுனால பரவலாக பேச்சிருக்கு, ரொம்ப நாளாகவே இருக்குது. விஜயோட பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் தாண்டி திமுக காங்கிரஸ்குள்ளார ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையா? எங்கள் திமுக காங்கிரஸ் கூட பிரச்சனையே இல்லைங்க, பேச்சில் தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. நாங்கள் தெளிவான ஒரு ரூட்டில் பயணம் பண்ணுறோம். நாங்கள் என்ன ரூட்டில் பயணம் பண்ணுறோம்? நீ தோப்புக்காரன் போட்டாலும் சரி, இல்லை நீ செத்து செத்து திரும்பி பொழைச்சி உட்கார்ந்தாலும் சரி, ஆட்சியில் பங்குங்கிறதே கிடையாது. எங்களுக்கு இங்கே கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. ஆட்சிக்கே நாங்கள் வராமல் இருந்தாலும் இருப்போம். ஏங்க நான் உங்களை இன்னொன்று கேட்குறேன், எடப்பாடிக்கு எங்களுக்கு எத்தனை சீட்டு பிரச்சனை இல்லை? 4.5 வருஷம் ஆட்சி விட்டுருணும். எத்தனை சீட்டு? அதிகபட்சம் கூட ஒரு 15-14 இவ்வளோதானே. ஒரு ரவுண்டு அடித்து அப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருக்க மாட்டோம். ஒரு ரவுண்டு போயிருந்தா அடித்து அப்படி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுருப்போம், வேலை முடிச்சிருக்கோம். கொல்லப்புறமா போகிறத தமிழ்நாடு முதலமைச்சர் விரும்பினாரா? எதிரியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்கும் போதே யோ முடியா அந்தாள் ஆளுனா இருந்தாயா, அந்த லட்சணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், விட்டுட்டு போய் நம்ம பார்த்துக்கோன்னு சொன்ன முதலமைச்சர் இவர். எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நாங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கோம். இந்த கூட்டணி கொள்கையான கூட்டணி தான். கொள்கை விருப்பம் இருந்தால் நீ இரு, இல்லையா நீ போயிட்டே இரு. உனக்கு இந்த கொள்கை பிடிக்கலன்னா நீ போயிட்டே இரு, இவ்வளோ தான் பேச்சு. நான் இப்போ என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். காங்கிரஸை திமுகவோட கழட்டி விட்டுட்டா பிஜேபியை எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளோ நலத்திட்ட உதவியும் கொடுக்குறேங்கிறான், எல்லாம் கொடுக்குறேங்கிறான். ஒரு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு பிஜேபி பேசுகிறான். இது புது தகவலாக இருக்குது. இது பிஜேபி இப்படி தான் பேசுகிறான், எங்கள் காதுக்கே பேசுவான், எல்லாருக்கும் பேசுகிறான். நாங்கள் அதுக்காக காங்கிரஸை விட்டு கொடுக்க முடியுமா? அதுக்காக நாங்கள் காங்கிரஸை கழட்டி விட முடியுமா? நான் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன். இப்போ பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை? கொள்கை பாலிசி அந்த பிரச்சனை சித்தாந்தம் அதில் ஓடுறது. எங்களுக்கு நிரந்தரம் அது. காங்கிரஸை நாங்கள் கழட்டி விடுறதுனால பிஜேபி எங்களை ஆதரிக்கணும்னு அவசியம் கிடையாது. சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு அவனை சொல்ல சொல்லுங்கள், வர்ணாசிரமம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், ஏகாதிபத்தியம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், பண்ண தப்புக்கெல்லாம் பகிரங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள், மத அரசியலை தூக்கி எறிவேன்னு சொல்ல சொல்லுங்கள், மதசார்பற்ற கொள்கையை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்கள், மீண்டும் ராமர் கோயிலில் பாபர் மசீதில் கட்டுவானான்னு சொல்ல சொல்லுங்கள். நான் கூட்டணி பேசுவோம். இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கும் பிஜேபிக்கும். நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஆனால் பிஜேபிக்காரன் என்ன தெரியுமா பேசுகிறான்? ஒன்றும் இல்லை சார், காங்கிரஸை கட்டி விட சொல்லுங்கள் சார், நாமளும் திமுகவும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்போம், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய அவ்வளோ நிதியும் கொடுத்துருவோம் சார். இப்படியே தான் டாக் கொடுது. இப்போ இதை நாங்கள் திமுககாரன் நம்புவோமா இல்லை பப்ளிக் நம்புமா? இதை மாதிரி தான் அது. நான் காங்கிரஸ் உடனே காங்கிரஸ் அங்கே உட்காந்துட்டு எங்களை தூக்கி இல்லை திமுகவில் நாங்கள் அதிக சீட்டு கேட்போம், அது இன்றைக்கி நேற்று கேட்குறாங்க. ஆனால் காங்கிரஸில் இருக்கிறவங்களாம் ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார், இவ்வளவு நாள் காங்கிரஸை பிடிச்சதா திமுக ஜெயிச்சுட்டு வந்தது, காங்கிரஸ் இல்லாமல் இந்த தடவை திமுக ஒன்றுமே இல்லை காலி ஆயிரும்னு சொல்கிறாங்களே, அது களத்தில் அப்படி இருக்குதா என்ன? இது காங்கிரஸ்காரங்களே சிரிக்காமல் பேச சொல்லுங்க, பதில் சொல்கிறேன். காங்கிரஸ்காரங்களே சிரிக்காமல் கேட்க சொல்லுங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் வேலை இல்லை சார். ஏன்னா இங்கே நிலைமை என்னென்னு காங்கிரஸுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். நாங்கள் எங்கள் தலைவர் மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்க இனி ஒரு தலைவர் பிறந்து தான் வரணும். ஒரு பாலிசி எடுக்கிறோம், ஒரு மசோதா கொண்டு வரோம், அந்த மசோதாவை பாலிசியை நிறைவேற்றுறதுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு இது நல்லா இருக்குமா பண்ணலாமா கேட்டு நாங்கள் நடைமுறை கொண்டு வரோம். கேட்காம ஒரு வேலை பண்ணோம், அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு தொழிலாளிகள் பிரச்சனைக்கு ஒரு கூடுதல் டயத்தை ஒதுக்கி நாங்கள் ஒரு மசோதா பாஸ் பண்ணோம். 24 மணி நேரத்தில் கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தினா அடுத்த நிமிடமே கம்யூனிஸ்ட் தலைவர்களை கூப்பிட்டு பேசி வேண்டாம் விடு, இவ்வளோ தானே உன் பிரச்சனை, அந்த மசோதா வாபஸ் வாங்க, கேன்சல் பண்ணி தூக்கி வச்சுட்டோம். இதை விட நீ என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இதுக்கு மேலே எப்படி கூட்டணி கட்சி தலைவர்களை நாங்கள் மரியாதை நடத்த முடியும்? அவ்வளோ மரியாதை கொடுக்குற ஒரே கட்சி திமுக. எடப்பாடி மாதிரி எங்களுக்கு கொள்கையே கிடையாது கூட்டணி தானே, அது கொள்ளடிக்கிறதுக்காக கூட்டணி சேர்றானோ. எங்களுக்கு கொள்கைலாம் கிடையாது, நாங்கள் தேர்தலுக்கு கூட்டணினா எதுக்கு நீ தேர்தலுக்கு சேரணும்?
ஆட்சியை பிடிக்கணும். ஆட்சியை பிடிச்சி அதுலேருந்து ஏன் ஆதரவோட தான் நீ மந்திரியாக இருக்க, எனக்கு 50 கோடி கொடு, 20 கோடி கொடுன்னு திருடணும். இது திருட்டு போயிடுவோம் கூட்டணி. ஒரு 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 கட்டடத்துக்குள்ள பேங்க் உள்ளே புந்து திருடுறோன்னா 4 ஸ்டேட்டுக்காரனை சேர்ப்பான், 4 டிஸ்ட்ரிக்டுக்காரனை சேர்ப்பான், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக உள்ளே போய் திருடுவோம்மா. அவனுக்கு கொள்கை ஒன்லி திருட்டு தான். அதில் வேறு என்ன இருக்குது? அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் 5 ஸ்டார் பங்களா கட்டி, இந்த பக்கம் நீ இதை கட்டு, காலேஜ் கட்டு, 100 பேருக்கு வேலை கொடுனா சொல்ல போகிறான். அவங்க ஒரு திருட்டு கம்பெனி. எங்களுக்கு அப்படி கிடையாது சார். எங்களுக்கு இந்த பாலிசிக்கே சம்மந்தம் இல்லை. கொள்கை ரீதியான கூட்டணி. காங்கிரஸுக்கு இந்த கொள்கை இருந்தால் பிடிச்சா இங்கே இரு, இல்லையா இதெல்லாம் இப்போ எங்களுக்கு காங்கிரஸுக்கு என்ன முரண்பாடு? இந்தி ஒழிகன்னு நாங்கள் இங்கே கிழிக்கிறோம். காங்கிரஸ்காரங்க எங்கள் கூட சேர்ந்து அவனும் இந்தி ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்கான். நீட்டு ஒழிகை ரத்து பண்ணு நாங்கள் சொல்கிறோம். காங்கிரஸ்காரங்க எங்கள் கூட சேர்ந்து நீட்டு ஒழிகை ரத்துன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எங்கள் கொள்கையோடு ஒத்து வரதுனால அது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கைகளாம் நான் ஒத்து வர மாட்டேன்னு சொன்னால் உன் கூட்டணி இல்லை, போயிட்டே இல்லையா? ஒரே வரி. எங்கள் முதல்வர் அழகாக சொல்லுவார், காண்டேகர் சொன்னது மாதிரி, நீ வந்தால் உன்னோடு, நீ வரவில்லை என்றால் நான் தனியாக, நீ எதிர்த்தால் உன்னையும் எதிர்த்து. இதுதான் காங்கிரஸுக்கான பதில். இப்போ நீங்கள் எதிர்த்துன்னு சொல்லிட்டீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இபிஎஸ் உடைய 5 தேர்தல் அறிக்கைகள். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, என்ன நினைக்கிறீங்க? 5 தேர்தல் அறிக்கை என்ன இருக்குது? இபிஎஸ் வாக்குறுதியை யார் நம்புவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல்ல இபிஎஸ்ஸை வந்து அவருக்கு பதவி கொடுத்த அந்த சசிகலா அம்மா நடந்த கூத்தை அந்த அம்மா நம்பிக்கையாவது இபிஎஸ் வாங்கினாரா? இல்லை நம்பி கொஞ்ச நாள் ஆட்சியில் கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் தான் அவர் மேலே நம்பிக்கையோடு இருந்தாரா? இல்லை 2 பேரும் ஒன்றா அதாவது நீ ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் இபிஎஸ்ன்னு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு சுற்றுறாங்கள 2, இந்த 2 பேர் தான் நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்களா? மோடியை இனிமேல் ஜென்மத்துக்கு நான் பிஜேபியோட சேர மாட்டேன்னு வச்சனம் பேசிட்டு அடுத்த 6 மாதத்துக்குள்ளேயே மறுபடியும் நீ கூட்டணியில் சேர்ந்தீங்கல்ல, உன்னை அந்த கட்சி தான் நம்புவான். யாரும் இபிஎஸ்ஸை நம்ப போகிறதில்ல. ஸோ இபிஎஸ் வாக்குறுதி எப்போ கொடுத்தாரு? எங்களுக்கு முன்னால் சட்டமன்றத்தில் 1500 ரூபா ஓட்டுக்கு இது மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பேசினார்ல அவரோட தேர்தல் அறிக்கையில். நாங்கள் என்ன சொன்னோம்? 1000 ரூபா கொடுப்போம். நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம்னு சொன்னதுனால எங்களை நம்பி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுது. முதலமைச்சரானார், கொடுத்துட்டார். நீ 1500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னவன் 3 கோடு போட்டு, நெத்தியில் 2 பட்டையை போட்டு, கழுத்தில் ஒரு உத்தராஜ கொட்டையை போட்டு, காவி வேட்டி கட்டி விட்டு எடப்பாடியை கொண்டு போய் பிஜேபியை சேர்த்து விட்டாங்க. முடிஞ்சு போச்சா கதை? அப்போ இது வந்து என்ன தெரியுது உங்களுக்கு? அந்தால 5000 கொடுத்தா என்ன, 10,000 கொடுத்தா என்ன? இங்கே நம்புறதுக்கு ஆள் இல்லை. தமிழ்நாடு மக்கள் இனிமேல் எடப்பாடியை நம்பாது. அதிமுக கட்சிக்காரனே எடப்பாடியை நம்ப ரெடியாக இல்லை. என்னடா காரணம்? அவனே காலாட்டிக்கிட்டே தூங்குறான். செத்துட்டா இந்தாலே போச்சு வசூல் பண்ணுவான், அடக்கம் பண்ணுவான் அரசியலில். அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் அந்த கட்சியில் இருக்கிறவனே இருக்கான். அப்போ அது ஒரு கட்சி இதெல்லாம் கிடையாது. அவன் வந்து கொள்கை இல்லாத ஒரு கூட்டணிக்கு தேர்தல் கூட்டணின்னு சொன்னார். எந்த கொள்கைக்கும் நான் கமிட் ஆக மாட்டேன்னாரு. ஆட்சி அதிகாரத்துக்காக நான் என் கொள்கையை அடமானம் வைக்கிற மாதிரி பிஜேபி வைப்பான். எங்ககிட்டே பிஜேபி வந்து அடமானம் வச்சான். என்ன வச்சான்? போன முறை எங்கிட்ட வந்து பிஜேபி அடமானம் வச்சான். அவனுக்கு மெஜாரிட்டி கிடையாது, எங்ககிட்ட வந்தான். மினிமம் குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வந்தான். காமன் ப்ரோக்ராம் போட்டான். அதில் கொண்டாந்து நான் பாபர் மசூதி இடிக்க மாட்டேன், பொது சிவில் சட்டம் கொண்டு வர மாட்டேன், ஒரு 5 ஸ்கீமை கொடுத்து எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. அவன் கட்சி ஆரம்பித்து அவனோட கொள்கை, ஆர்எஸ்எஸோட கொள்கையே பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டுறது தான். அதே கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு ஆட்சியில் இருந்தான். அப்போ அர்த்தம் என்ன? அவனோட லாபத்துக்காக எதை வேணாலும் நினைப்பான். ஆட்சிக்கு இருந்தான், நாங்களும் ஒத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு? அவன் கொள்கை மாதிரியே அதிமுக சொத்தை காப்பாற்றிக்கணும், பதவியை காப்பாற்றிக்கணும், போய் சரண்டர் ஆகிடணும். இவங்கள்ட்ட எந்த பாலிசியும் எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்கு இந்த ஆள் மேலே ஒரு 10 பைசாவுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் இனிமேல் அது பிரயோஜனமே இல்லை. ஏன்னா ஒன்று செய்யலாம். காளை மாட்டுக்கு என்றைக்கா கண்ணு போடுன்னு சொன்னால் எவனா நம்புவானா? அந்த மாதிரி தான் எடப்பாடியோட வாக்குறுதி. காளை மாடு கண்ணு போட்ட கதை. இது 2 வேலைக்கு ஆகாது. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் மீண்டும் என்டிஏல வர மாதிரி தான் தெரியுது. அவங்க என்டிஏ கூட்டணியை பலப்படுத்துகிறாங்களா சார்? அவர் பாவம், அவரை கொடுத்து ஒன்றும் பெருசாக நம்ம சொல்ல தேவையில்லை.
காரணம் என்னென்னா அவரை வந்து இப்போ யாருமே சேர்த்துக்கல, அவரை விட்டுட்டாங்க தனியாக விட்டதுக்கப்புறம் அவரை காப்பாற்றிக்கணும், அவரை காப்பாற்றிக்கணும். எப்படி காப்பாற்றிக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த அம்மாகிட்டேருந்து நிறைய பிரச்சனைகள் அந்த அவருக்கு, அந்த அம்மாக்கிட்டேருந்து ஜெயலலிதா காலத்துலேருந்து பிரச்சனை, நிறைய பொருளாதார பிரச்சனை, நிறைய அந்த கொள்ளடிச்ச பணத்தெல்லாம் கொண்டு வெளிநாட்டில் பதுக்கின பிரச்சனை. அந்த பதுக்கின கள்ளப்பணம் நல்ல பணம் அத்தனைக்கும் சேர்த்து இவனு பொறா ரரா கரான்னு ஒரு 2 கேஸை போட்டாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னால் இவர் சிபிஐ வசத்தில் பிடிப்பட்டவர். அதில் ரெராவை சரி பண்ணுன்னா பிஜேபி விடுற பொறாவுக்கு கை காட்டணும். முடிச்சிச்சா? அதனால் அது வேறு வழியே கிடையாது, சரண்டர் கேஸ். அதெல்லாம் வந்து அந்த கட்சி கூட்டணியில் இருக்க அவங்களுக்கு தெரியும், கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியும். பாவம் அண்ணன் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்களே ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து, சைக்கிள் ரிக்ஷா எடுத்துகிட்டு வந்து அதில் டிடிவியை உட்கார வச்சு அந்த கட்சி நிர்வாகிகளே கூட்டிகிட்டு போய் அங்கே நம்ம பிஜேபி போலிங் ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க. ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் டெல்லி பத்திரிக்கையாளர் ஒருத்தர் சொல்கிறாரு சார், இபிஎஸ் தான் முதலமைச்சர், இன்டர்வியூ எடுக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, 210 சீட்டு கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு அந்த டெல்லி பத்திரிக்கையாளருங்கிற ராஜகோபாலன் சொல்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறீங்க அந்த கருத்தை? டெல்லிக்காரனுக்கு ஒரு 10,000 காசு கொடுத்தா திரும்பி இன்னொரு சொல்லிட்டு போடுறாரு. அதெல்லாம் ஒரு பெரிய கருத்து கிடையாது. அவர் எந்த கருத்து கணிப்பில் அவர் சொல்கிறாரு? நம்மகிட்ட ஒரு கொஸ்டின், எந்த கருத்து கணிப்பில் சொல்கிறாரு? இப்போ அவர் கொடுத்தாரு 2,000 ரூபா கொடுத்துருவேன்னாரு பெண்களுக்கு. 2,000 ரூபா கொடுத்துடலாங்கும்போது ஒருத்தர் என்ன கேட்டாங்க, எங்கேருந்து கொடுப்பாரு? அந்த ஆள் திருடிட்டு போன படத்தெல்லாம் திரும்பி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா நாங்களே கொடுத்துருவோம் 2,000 ரூபா, எங்களாலேயே கொடுக்க முடியாது. அப்புறம் ஒட்டுமொத்த கஜனாவே திருடிட்டு போன ஒரே ஆள் அந்த கம்பெனி தான். ஜெயலலிதாவோட இருக்கும்போது அந்த 10 வருஷமாக திருடினது அந்த அம்மா இருந்தவரை 5.5 வருஷம், இந்த இருந்தவரை 4.5 வருஷம் கட்டுக்கடங்காமல் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஊழல், அவ்வளோ நம்ம கொள்ளடிச்சாங்க. அந்த அம்மா சேர்த்து வச்ச சொத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. இவ்வளவும் திருடிட்டு போன பிறகு கூட அந்த கட்சிக்காரன் எதை பற்றியும் கவலைப்படாமல், எருமாட்டு மேலே மழை பெஞ்சால் எப்படி அதுக்கு உனக்கையாக இருக்குமோ, ஒன்றை பற்றியும் கவலைப்படாமல் இன்னமும் அந்த கட்சியில் தான் இருக்கான். மானரோசம் உள்ளவன் எங்கள்கிட்ட வந்துட்டான், மானங்கட்டவெல்லாம் அங்கேயே இருக்கான். ஒருத்தன் கூட கேள்வி கேட்கல, அந்த அம்மா வச்சுருந்த பணம் எங்கே, நீ திருடிட்டு போன பணம் தான் இங்கே, ஒருத்தன் கூட கேட்கல. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அவரெல்லாம் வந்து இனிமேல் தமிழ்நாடு மக்கள் நம்புன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை சார். இப்போ பாலிடிக்ஸ் ஹை ஸ்பீடாக போகுது, மக்கள் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காங்க. இப்போ 26 தேர்தல் களம் கடும் நெருக்கடியா சார் திமுகக்கு? ஏன்னா வலதுசாரி பத்திரிகையாளர்கள் பெரும்பாலும் தொங்கு சட்டமன்றம் அமையும், அன்அசம்பிளி தான் அமையும், பரவலாக பேசுகிறாங்க. ஒரு பக்கம் திமுகக்கு எதிர்ப்பு அலை இல்லைங்கிற மாதிரி பிரச்சாரத்தில் இல்லை எல்லாமே பார்க்க முடியுது அப்படின்னாலும், ஆனால் பொதுவான ஒரு பார்வை என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, இந்த தடவை கடும் நெருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி வாய்ப்பு இருக்கா, களத்தில் இருக்கா? இல்லைங்க, கடும் நெருக்கடினா 2 விஷயத்தை அவங்க மையப்படுத்தி பேசுகிறாங்க. எப்படின்னா, சிறுபான்மை ஓட்டை நம்பி திமுக இருந்தது, ஜோசப் விஜய்னு ஒருத்தரை கொண்டு வந்ததே பிஜேபி, அமித்ஷா மோடியோட அசைன்மெண்ட்டு. அப்போ சிறுபான்மை ஓட்டில் ஒரு ஜோசப் கிறிஸ்டின் நிற்கிறதுனால, அப்படியே ஜோசப் விஜய்ங்கிறதுனால ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டில் திமுகவுக்கு போகிறத விட்டு அங்கே போயிடும் ஒரு நம்பிக்கை, பேச்சுவார்த்தை. உடனே இந்த பட்டியலின மக்கள்லாம் திருமாவளவன்ட்டு வந்து அப்படியே விடுதலை சிறுத்தைகிட்ட வந்து தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, தொண்டர்கள் எல்லாத்தையும் ஆதவர்ஜனா கூட்டு போயிட்டாரு, அவனாக ஒரு ரூமரை கிளப்பி விடுறான். இப்போ இது எல்லாம் போடுறதுனால திமுகவுக்கு டஃப்பாக இருக்கணும் சார். இது எல்லாம் எங்களால் பாதுகாக்கப்பட்டது, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் திமுக. நல்லா பாருங்கள், எங்களுக்கு என்ன வாக்கிய சண்டை, வரப்பு சண்டை என்ன? கவர்மெண்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றிய அரசை மேலே மத்தியில் கூட்டாச்சு, மாநிலத்தில் சுயாச்சு, ரெண்டும் ஒத்த இன்ஜின் மாதிரி ஒத்து போய் தான் தமிழ்நாட்டை வழிநடத்தணும்னு சொல்கிறதுக்கு வேணாங்க. எங்களுக்கு அது நோக்கம் இல்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்காக சிறுபான்மை மக்களை இழக்க தயாராக இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்காக பட்டியலின மக்களோட உரிமையை பறி கொடுக்க நாங்கள் தயாராக இல்லை. இந்த 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி ஆட்சியே இல்லைனாலும் நாங்கள் ஏற்றுன்னு கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவோம், போராடுவோம். இந்த நம்பிக்கை யாருக்கு வரணும்? அந்த பட்டியலின மக்களுக்கும் அந்த சிறுபான்மைக்கும் வரணும். அது 2 நம்பிக்கையும் இருக்குது பாருங்கள். அது தமிழக முதலமைச்சர் மேலே இருக்குது. தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கு மேலே இருக்கோ இல்லையோ, தனிப்பட்ட முறையில் அந்த கலைஞர் பிடித்த புண்ண மேலே இருக்குது. அப்புறம் எப்படி சரி
இவங்க வந்து ரூமரை கிளப்பி விட்டா அப்படியே இது மாறிடுமா, அது ஓடிடுமா, டப்பாக இருக்குமா, டைட்டாக இருக்குமான்னா ஒன்றுக்கும் வேலை இல்லை. கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணால் கூட பேண்ட் இடுப்பில் நிற்கும். பிரச்சனை இல்லாமல் எங்கள் கூட்டணி பயணம் பண்ணோம். யோசிக்கவே தேவையில்லை. எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிரமம் தெரியல. களத்தில் இருக்கோம், கிரவுண்டில் ரியாலிட்டி பார்க்குறோம். அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. முன்னையை விட பெண்கள் அதிக பெண்கள் பயனாளிகள் ஓட்டு போடுற ஒரு கட்சியாக திமுக தான் இருக்குது. திமுக வந்தால் தான்ப்பா நம்ம நிம்மதியானவர்களை புதுசு புதுசாக சலுகை கொடுப்பானுவோம், அதையாவது வாங்கிட்டு வண்டி ஓட்டலாம்னு நினச்சி நிம்மதியாக இருக்குது. மறுபடியும் ஒரு கொள்ளையர்கள்ட்ட ஒரு திருடன்கிட்ட நாட்டை ஒப்படைக்கிறதுல அவங்க விரும்பலை. எங்கள் பார்வை அப்படி தெளிவாக இருக்குது. நாங்கள் துணிச்சலாக தான் இருக்கோம். அவங்களுக்கு என்னன்னா இதுதான் ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ எப்படியா விஜயை மிரட்டி களத்துக்குள்ள கொண்டு வந்துடுவோம், கூட்டணி கொண்டு வந்துட்டா கூடாரமே காலியாகிடும். நாங்கள் கேட்குற யாரும் முதலமைச்சர், நீங்கள் எல்லாருமே ஒரு அணிக்கு வந்துருங்கடா, சீமானையே விட்டு போகிறீங்க, கூட்டிகிட்டே போயிடுங்க, மொத்த பேரும் ஒன்றாவே இருங்க, எங்களுக்கு தொந்தரவே கிடையாது, நாங்கள் நிம்மதியாக தனியாக நிற்கிறோம். 234 தொகுதியிலும் திமுக தனியாக நின்னா கூட, கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்னாலும் திமுக இன்றைக்கி 234 ஜெயிக்கும். அப்படின்னா அந்த நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களுக்கு எங்கள் கூட கூட்டணி வர்ற அத்தனை கட்சியும் எம்எல்ஏ ஆகி உள்ளே வரும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.